கதை ஆரம்பிக்கிறது. ஒரு சாமுராயுடன் சண்டைனா தீராத ஆசை. அட்ரனலின்ல தத்தளிக்கிறவன். அவன் சாதாரண வீரன் இல்ல. ஆபத்துனா அவனுக்கு காதல். துகான் கோவிலோட காவலுக்குள்ள இருந்து ஒரு புனிதமான அடக்கம் செய்யப்பட்ட பெட்டியை திருடினான். பளிச்சுன்னு கைத்திறமையான போர்க்கலைகளோட கோவில் காவல்காரங்களை வெட்டி போட்டு பல டஜன் சங்கிலிகளையும் நொறுக்கி திருட்டு காட்டுத்தீ மாதிரி பரவுகிறது. கொள்ளையர்கள் அந்த பெட்டியோட அதிசய சக்தியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை திறக்க துணியறவங்களுக்கு எந்த விருப்பத்தையும் நிறைவேற்றும்னு. அவங்க கிரேவ் பத்தியும் சொல்றாங்க. ஒரு ராட்சத பேர், எல்லாரையும் பயமுறுத்தறவன். கிரேவ் அந்த பெட்டியை இழுத்துட்டு போறான். அவனோட ஒரு ரகசியமான சிறுமி இருக்கா. அவள் கிரேவிற்கு சாப்பாடுன்னு சிலர் சொல்றாங்க. அவன் இலக்கு ஒயாசிஸ் பாலைவனம். அங்க அந்த பெட்டியோட உண்மையான சக்தி தெரியும்னு. கோவிலுக்கு ஒரு சாமியார் ரோயின் வந்தாரு பாருங்க. அப்போ ஹைமங்க் ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்தாரு. திருட்டுன்னா சின்ன விஷயமா நினைக்காதீங்க. இது ஒரு கொடூர அனர்த்தம் வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த சவப்பெட்டியோட முத்திரை பாதிக்கப்பட்டா உள்ள இருக்கிற அமானுஷ்ய சக்தி வெளியில வரும். சரியில்லை. ஹைமங்க் ரொம்ப கஷ்டப்பட்டு ரூயன் கிட்ட சொன்னாரு, கிரேவ் கிட்ட போய் அந்த சவப்பெட்டியோடனே கொண்டு வாங்கணும்னு. நேரம் தீர்ந்துடுது. அதே சமயம் கிரேவ் ஒரு கொள்ளைக்காரங்க தங்கி இருக்கிற டாவரிக்கு வந்தான் பாருங்க. அந்த பாவப்பட்ட சவப்பெட்டியையும் அந்த சிறுமியையும் இழுத்துட்டு நாட்கணக்கா பயணம் பண்ணி ரொம்ப பசிச்சு உணவு அட்டவணையில இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் ஆர்டர் பண்ணிட்டான். அவன் உள்ள நுழைஞ்ச கணமே எல்லாருடைய கண்களும் அவன் மேல பட்டது. கொள்ளைக்காரங்க அவனை கண்களிலேயும் சந்தேகத்தோடும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குசுகுசுன்னு பேசிக்கிட்டாங்க. இதுதான் அந்த லெஜெண்டரி சாமுராயோட பலத்தை சோதிக்க சரியான நேரம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அருகில இருக்கிற காட்டுல ரூயன் கொள்ளைக்கார கும்பலால தாக்கப்பட்டான். எண்ணிக்கையில அவங்க அதிகம் போராட மனசு இல்லாம ஓட முயற்சி பண்ணான். சரியா சிரமப்பட்ட சமயத்துல சிட்னு ஒரு தெசர்ஹெண்டர் வந்து அவங்கள வெட்டி வீழ்த்திட்டான். டேய் பாரு, ஒருத்தரா அந்த கில்லாடிகள் சீரியஸா சொல்றேன். ஒரு பயங்கரமான காட்சி. சிட் கடைசி கில்லாடி முடிச்சறதுக்கு முன்னாடி அந்த கூண்டில இருக்கிற ஆளை பத்தி கேக்குறான். அந்த கில்லாடி பயந்து எதுவும் புரியாம கொஞ்ச நேரம் வாழ உயிரோட விடுறாங்க. ஆனா சில நொடிகள்ல சிட் அவனை பாசுகா வேற கொன்னுடுறான். அடேங்கப்பா, ரூயின் காப்பாத்தப்பட்டாரு. சிட் சரியான நேரத்துல வந்து காப்பாத்தினாரு. அப்பதான் சிட் ரியோனோட கிரேவ் பிடிக்கிற மிஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறான். அந்த நேரத்துல சிட் எச்சரிக்கிறான், கிரேவ் சாதாரண ஆள் இல்ல, அவன் ஒரு மிருகம். அவங்க சந்திச்சா நல்லா கவனமா இருக்கணும்னு. இன்னொரு பக்கம் கிரேவ் அந்த பெண் பிள்ளையோட சாப்பிட உட்கார்றாங்க. ஆனா உடனே பிரச்சனை. பார்ல இருக்கிற கில்லாடிகள் வாய்ப்பு பார்த்து ஒருத்தரா சவால் விடுறாங்க. கிரேவ் சீப்பரா இருக்கிற மாதிரி சவாலை ஏற்றுக்கிறான். அப்படியே ஒரு பெரிய தள்ளுமுள்ளு. மாத்திர கலை வல்லுநர்களும் துப்பாக்கி வைச்சிருக்கிறவங்களும் கூட. கிரேவ் அவங்க எல்லாரையும் சரியா அடிச்சு ஓட வைக்கிறான். ஒருத்தரா டம்பாரிங் பண்ணி ஓடுறாங்க. தொலைவுல இருந்து இரண்டு அடையாளம் கேட்காத இரட்டை கொள்ளைகள். சண்டைய பாருங்கடா, என்ன கலவரம். அதுலேயே அந்த பொண்ணு கிரேவ்ஸ் சாப்பாட்டையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கிரேவ்ஸ பசிப்புல அலறி அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. அதே சமயம் ரூவான் சிட் என்ன பண்றாங்கன்னா, நீண்ட பயணத்துக்கு அப்புறம் காட்டுல நெருப்பு பேசிக்கிட்டு உட்காந்து ஓய்வெடுக்கிறாங்க. நெருப்பு பொறிச்சு எரியுது பாரு. ரூவான் சொல்றான், டூகன் கோவில்ல இருந்து அந்த புனிதமான பேழையை திருட நிறைய பேர் வந்தாங்க. எல்லாரும் தோத்தாங்க. ஆனா கிரேவ்ஸ் வந்த உடனே சுலபமா எடுத்துட்டு போயிட்டான் சிட். அவனுக்கு கோபம் இல்ல, அவனுக்கு சந்தோஷம்தான். அவனும் அந்த பேழையை எடுக்கணும்னு நினைக்கிறான். கிரேவ்ஸ் கிட்ட சந்திக்கிற நேரத்துல அவன் கிட்ட இருந்து பேழைய பறிச்சுக்க போறான். கிரேவ்ஸ் அந்த பொண்ணு காட்டுல வேட்டையாடிட்டு ஓய்வெடுக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம், எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி தீர்றது இல்ல. எல்லாத்தையும் சாப்பிட்டு கிரேவ்ஸ பசின்னு இருக்கான். இரவு தூங்க போறாங்க. அந்த பொண்ணு, டேய் விளையாடலாமான்னு கேக்குது. பாருங்க, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில ரூவான் புனித வைரத்தை எடுக்க முயற்சி பண்றான். ஆனா அது அசையவே மாட்டேங்குது. அடேங்கப்பா, சரி, இந்த வாள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவனால மட்டும்தான் எடுக்க முடியும். வாள் தானே ஒருத்தரை தேர்ந்தெடுக்குமாம். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஒரு பெரிய போரை நிறுத்தி அந்த பெட்டியில இருக்கிற பயங்கரமான ராட்சசனையும் சந்திக்க விதிக்கப்பட்டவன். ரைவின் வேலை இன்னும் கஷ்டமா ஆயிடுச்சு. அவன் அந்த பெட்டியை மட்டும்தான் தேடலனா இல்ல, இந்த ரகசியமான தேர்ந்தெடுக்கப்பட்டவனையும் கண்டுபிடிக்கணும். சிட் கேள்வி கேட்டுக்கிட்டு வாளை எடுக்க முயற்சி பண்றான். ஆனா சிரமப்பட்டு சரிஞ்சிடுறான். வாள் அப்படியே அவன் கையிலேயே இருக்கு. இதற்குள் கிரேவ் மற்றும் அந்த பெண் குழந்தை அந்த பெட்டியையும் இழுத்துக்கிட்டு ஓயாசிஸ் பாலைவனத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. இரட்டை பெண் குழந்தைகள் எப்பவும் நிழல்ல ஒளிஞ்சு அவங்களை பின் தொடர்ந்துட்டு இருக்காங்க. அருகில வரமாட்டாங்க, ஆனா எப்பவும் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கிரேவ் ஓய்வெடுக்க நிலத்துல படுத்துறான். ஆனா திடீர்னு இரட்டை பெண் குழந்தைகள் இருபக்கமும் படுத்துறாங்க. கிரேவுக்கு ஏதோ சரியில்லைன்னு உணர்வு வரும்.
அவன் தெரிச்சு எழுந்து பார்த்தா ஒரு கும்பல் அவன் பெட்டியை திருட முயற்சி பண்றாங்க. ஒரு நொடி வாசல் நினைச்சு அவங்களை விரட்ட ஆரம்பிக்கிறான். தாவிக்கிட்டே ஓடி ஓடி அவங்களை துரத்திக்கிட்டே இருக்காங்க. கிலோமீட்டர்களாக ஓடுற மாதிரி இருக்கு. ரொம்ப கடுமையா அடிச்சு துரத்துறாங்க. அதே நேரம் ரைவான் சிட்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டான். காட்டுக்குள்ள தனியா இருக்கான். அவனுக்கு சுத்தி பயங்கரமான சத்தம் கேக்குது. அவன் பயந்து பயந்து சுத்தி பார்க்கறான். சட்டுன்னு குட்டை முடிச்ச ஒரு பொண்ணு வந்து நிக்குது. அவள் பெயர் யூரி. அவள் ரைவானோட புனித வாள் எடுத்துட்டா. ரைவான் வாளை கேக்குறான். யூரி சும்மா கொஞ்ச நேரம் கடன் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. அவன் எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே அவள் வாளோட காணாம போயிடுறா. ரைவான் அங்கே அதிர்ச்சியில நிக்கிறான். சீற்றத்தோட இருக்கான். அப்புறம் கிரேவ் இன்னும் அவனோட சவப்பெட்டியை திருட வர்றவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த நேரத்துல சிட் சவப்பெட்டியையும் அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் 2 பேர் வந்து சவப்பெட்டியை பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா சிட் சும்மா சமாளிச்சிட்டான். அவங்களை சவப்பெட்டியை தூக்க வச்சு அவங்களை அவன் கட்டாய வேலைக்காரரா மாத்திட்டான். சவப்பெட்டிக்கு கட்டப்பட்ட அந்த பொண்ணு சைலண்டா சிட்டை பின்தொடர்ந்து வந்தா. சமாளிச்சிட்டு அவன் எதிரிகளை அழிச்சிட்ட கல்லறைக்கு திரும்பினான். அவன் வச்சிருந்த சவப்பெட்டியை எங்கேன்னு பார்த்தா இல்ல காணோம். அப்போதான் ரூயன் வந்தான். கல்லறை ரூயன் சவப்பெட்டியை திருடிட்டான்னு நினைச்சு எச்சரிக்கை இல்லாம தாக்கினான். ரூயனுக்கு புரியல. அவன் சவப்பெட்டியை திருடின களவாளிய பிடிக்க வந்திருக்கான். அவனுக்கு தெரியல கல்லறைதான் அவன் தேடுறவன். அதே நேரத்துல சிட் அந்த பெண்ணை பின்தொடர்றதை நிறுத்த சொன்னான். ஆனா அவள் கிளம்பவே இல்ல. சிட் எப்பவும் கொண்டு போற பொம்மைய பாத்துக்கிட்டே இருந்தா. கருணை வந்துருச்சு சிட்டுக்கு. அந்த பொம்மைய அவளுக்கு கொடுத்தான். சின்ன நல்ல விஷயம். கொஞ்ச நேரத்துல சிட் யூரியை பார்த்தான். ஒரு வார்த்தை கூட பேசாம அவள் புனித வாளை எடுத்தா. ஒரு கணத்தில் சிட் தரையில் விழுந்தான். அவளோட வேகம் அவனை அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. ரூயனும் கல்லறையும் சவப்பெட்டியை தேடிட்டு இருந்தாங்க. கல்லறை அந்த பெட்டியோட சக்தியை உபயோகிச்சு அவன் ஆசையை நிறைவேற்றணும்னு சொன்னான். அப்பதான் ரூயனுக்கு அதிர்ச்சி உண்மை புரிஞ்சுச்சு. சத்தியமா? கல்லறை கொள்ளைக்காரன் தான் கோயிலில் இருந்து அந்த பெட்டியை திருடினான். ரூயன் மைனஸ் அவன் ரொம்ப சீரியஸா கடுமையா உண்மையை சொன்னான். அந்த பெட்டி யாருடைய ஆசையையும் நிறைவேற்றாது. அதுல இருக்கிறது நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு அசுர சக்தி. அழிவை மட்டுமே கொண்டு வரும் ஒரு சக்தி. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான அழிவு கடவுள் இருந்தாங்க. அவங்க கோபம் உலகையே கிழிச்சு போடும் அளவுக்கு இருந்துச்சு. அவங்க கொடூரமான செயல்களால வானத்திலிருந்து துரத்தி அடிச்சு ஒரு புனிதமான பெட்டியில அடைச்சு வச்சாங்க. கோயில் காப்பாளர்கள் ரொம்ப கவனமா அந்த பெட்டியை பாதுகாச்சு வச்சிருந்தாங்க. அதை திறந்தா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். அழிவு கடவுள் விடுபட்டு அழிவை ஏற்படுத்துவாங்க. ரூயன் எச்சரிச்ச போதும் கல்லறை கொள்ளைக்காரன் அவன் பேச்சையே பொருட்படுத்தல. ரூயனுக்கு ஒரு அடி அவன் பெட்டியை தேடினான். யூரி தன் வாளால அந்த பெட்டியை உடைக்க முயற்சி பண்ணா. அவள் சக்தியால அடிச்சா. ஆனா சங்கிலிகள் ஒரு கீறல் கூட இல்லாம அப்படியே இருந்துச்சு. அந்த காட்சிய பார்த்த அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா. அவங்க அழுகிற சத்தம் காத்துல அலையா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கேட்டவுடனே கிரேவ் ஓடி வந்தாரு. கண்கள் கோபத்தால எரியுது. யூரியப் உடனே உதைச்சி அவங்க சாக்ரெட் சோர்டு தூக்கி போட்டாரு. அதை காத்துல பிடிச்சு சமாதி பெட்டியை திறக்க முயற்சி பண்ணாரு. ஆனா பயனில்லை. அவரு அந்த சாக்ரெட் சோர்ட் வைக்க பாக்கியம் இல்லாத ஒருத்தரு. தளராம கிரேவ் யூரியப் அவங்க ஆயுதத்தாலேயே அடிச்சாரு. ஆனா அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஒரு கணத்திலேயே அவரை தரையில போட்டு உதைச்சா. இரக்கமே இல்லாம சமாதி பெட்டியை எடுத்துட்டு போயிட்டா. அந்த பொண்ணு பின்னாடியே ஓடி வந்தா. கிரேவ் தோத்து மயங்கி விழுந்தாரு. அவரு மயங்கி போறப்போ அந்த பொண்ணோட சத்தம் கேட்டது. சேர்ந்து விளையாடுங்கன்னு சொன்னா. கண் திறந்தாருன்னா 3 அதிசய பொம்மைகள் அவரை பார்த்து கைய காட்டின. சின்ன சின்ன அவருக்கு நினைவு வந்தது. ஆச்சரியமா ருவனும் அந்த இரட்டை பொண்ணுகளும் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நின்னு இருந்தாங்க. அவரு சரியா வர காத்திருந்தாங்க. மறுபக்கம் யூரி சரி சொல்லிக்கிட்டே போகலாம். சவப்பெட்டியை தூக்கிட்டு ஒயாசிஸ் பாலைவனம் நோக்கி இழுத்துட்டு போறாங்க. ஆனா கிரேவ் சாப்பிட்டு புது உற்சாகத்துல அவங்களை விரைவா பிடிச்சிட்டான். கிறுக்குன்னு யூரி அவள் வாள் சுழன்று வெட்டினாள். கிரேவ் சட்டன்னு தப்பிச்சு பொடன்னு ஒரு அடி கொடுத்தாரு. யூரி தரையில தள்ளப்பட்டா. ஆனா யூரி சும்மா இருக்கல. கர்ஜிச்சு தூக்கி நிமிர்ந்து மறுபடியும் போர் புரிஞ்சா. அவங்க மோதிக்கிட்டு இருக்க ரியூவான் அந்த புனித வாளை எடுத்தான். வாளுக்கு உயிர் இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அதிர்வு தோணுச்சு. ஒரு கொடூரமான சண்டைக்கு பிறகு கிரேவ் யூரிய வென்றுட்டாரு. யூரி வாங்கினா அந்த வாளை தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் எடுக்க முடியும்னு. அவள் முடிச்சறதுக்கு முன்னாடி கிரேவ் அவளை மயக்கி வச்சிட்டாரு. என்ன விளக்கமும் வேண்டாம. அந்த சூழல்ல சிட் வந்து சவப்பெட்டியை கைப்பற்றி ஒயாசிஸ் பாலைவனம் நோக்கி போனான். அந்த பெண் பின்தொடர்ந்து வந்தா. அவங்க ஒரு கொடூரமான பயங்கரமான இடத்துல போய் கிடந்தாங்க. எல்லா புறமும் கயிறு தொங்கிட்டு சடலங்கள் கிடந்துச்சு.
ஆனா அவங்கள அதிர்ச்சியில ஆழ்த்தினது. அடேங்கப்பா, குழந்தைகளோட பயங்கரமான குரல்கள் கேட்டது. சட்டென்று 2 பேய் மேலிருந்து குதிச்சு சிட் கொடூரமா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே கிரேவ் அந்த பெட்டியை தேடிட்டு அதே பயங்கரமான இடத்துக்கு வந்துட்டாரு. அங்க பாருங்க, பேய்களும் மரத்துல கட்டப்பட்ட சிட்டோட ரத்தம் சொட்ட சொட்ட உடம்பும். கிரேவ் கொதிச்சு கொண்டு வந்தது. சும்மா இருக்க முடியல. அவர் பேய்கள் மேல பாய்ஞ்சாரு. ஆனா பேய்கள் அப்படி எளிதா விட போறவங்களா? 2 பேரும் சேர்ந்து கிரேவ் கழுத்துல கடிச்சிட்டாங்க. ஆனா கிரேவ் என்னவோ ஆயிடுச்சு. அவரோட கண்கள் சிவப்பு நிறத்துல ஒளிர்ந்தது. ஒரு கர்ஜனையோட அவர் பேய்களை கடிச்சிட்டாரு. ரத்தமும் கொடூரமும் கலந்து ஒரு சண்டை. கிரேவ் அவங்களை தோற்கடிச்சிட்டாரு. அந்த நேரம்தான் சிட்கட்டிலிருந்து விடுபட்டாரு. ரத்தம் சொட்ட நிலத்துல விழுந்தாரு. சிறிது நேரத்துல கருப்பு உடை அணிந்த கூட்டம் வந்து கிரேவ்ச்சு சுற்றி வளைச்சிடுச்சு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கிரேவ் வெறித்தனமா எதிரிகளை வெட்டி சாய்த்து முன்னேறினான். போர் கொடூரமா நடந்துகிட்டு இருந்தப்போ ரைவான் சிட் பக்கம் வந்தான். கயிறுகளை வெட்டி அவனை விடுவித்தான். ரத்தம் இழந்து வீழ்ந்திருந்த சிட் எதிரிகள் ரொம்ப பலசாலிகள்னு சொல்லி ரூயனை சரணடைய சொன்னான். ஆனா நம்பிக்கை இன்னும் சிட்டுக்கு இருந்துச்சு. அவன் பிள்ளைக்கு சொந்தமான ஒரு சின்ன பொம்மையை ரூயன் கிட்ட கொடுத்தான். கடைசி சுவாசத்துல சிட் ஒரு கெஞ்சல் கெஞ்சினான். அந்த சவப்பெட்டியை திறந்து பாருன்னு. அதோட சக்தியை வச்சு அவன் பிள்ளைய உயிர்ப்பிக்க முடியும்னு. கிரேவ் பக்கம் போர் கடுமையா நடந்துகிட்டு இருந்துச்சு. எண்ணிக்கையில குறைவா இருந்த அவன் மறைச்சு வச்சிருந்த ஆயுதத்தை காட்டினான். துப்பாக்கியா மாறும் ஒரு வாள். கருப்பு உடைய எதிரிகளை ஒவ்வொருத்தராவும் வெட்டி சாய்த்தான். எல்லாரையும் சாய்த்துட்டான். அப்புறம் ஒரு சின்ன பெண் ஒரு ரகசிய கதவு அருகே உட்கார்ந்திருந்தா கவனிச்சான். அது நீல ஒளியோட ஒளிர்ந்துச்சு. கதவு தானா திறந்துச்சு. கிரேவ் சவப்பெட்டி கையோட உள்ளே நுழைஞ்சான். ஒரு பொண்ணு பின்னாலேயே வந்துட்டு இருக்கு. கதவு டாங்க் ரொம்ப வேகமா மூடுச்சு. ரூயன் பிடிக்கல. அவன் பின்னாடியே தான் இருந்தான். அப்போ யூரி வந்து ரூயன் கிட்ட ஒரு புனிதமான வாள் கொடுத்தாங்க. அழிவோட தெய்வம் வெளியில வந்தா உலகம் அழிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஆனா சரியான நேரம் ரூயனால தடுக்க முடியும். அவங்க சொல்லி முடிச்ச உடனே அந்த மர்மமான கதவு திறந்துச்சு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ரூயன் உள்ள போனான். அது ஓயாசிஸ் பாலைவனத்துக்கு போகும் வழி. கிரேவ் அங்க அந்த பேழைய திறக்க ரெடியா இருந்தான். ரூயன் சரியான நேரத்துல வந்துட்டான். கடவுளோட அழிவு என்ன பாதிப்ப பண்ணும்னு அவன் கிரேவ் கிட்ட சொன்னான். ஆனா கிரேவ் பேசவே இல்ல. அவன் கண்கள் ஆசையால எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ரூயனுக்கு போர் சொன்னான். அந்த கலகத்தில் பேழைய சங்கிலி ஒவ்வொன்னா கிழிஞ்சிச்சு. சத்தம் காத்தால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய சத்தத்துல பேழை. சின்ன பொண்ணு கிரேவ் பின்தொடர்ந்து வந்தா. அவ பெட்டியிலிருந்து உள்ளே போனா. ஒரு நிமிஷத்துல அவளோட உண்மையான ரூபம் வெளிப்பட்டுச்சு. அழிவின் தெய்வம், சக்தியோட ஒளி வெள்ளம். கிரேவ் அந்த தெய்வத்த முகத்துல ஒரு அசைவு இல்லாம ஒரு கேட்டு கேட்டான். அவனுக்கு சக்தியோ பணமோ வேண்டாம். அவனுக்கு சண்டையிட சக்தி வாய்ந்த எதிரி வேணும். அவன் வாழ்க்கையோட நோக்கம் போர் உற்சாகம் மட்டும்தான். அழிவின் தெய்வம் குளுமையான குரல்ல அவன் கேட்டதை செய்ய முடியாதுன்னு சொன்னா. ஆனா அவன் வேணும்னு சொல்றவங்கள அழிக்க முடியும்னு சொன்னா. ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த கிரேவ் தன் சவால மாத்தினான். அழிவின் தெய்வத்தை தன்னை அழிக்க கட்டளையிட்டான். சொல்லிட்டு சண்டை ஆரம்பிச்சுச்சு. ஒரு அடியிலேயே கிரேவ் தூக்கி வீசப்பட்டான். அவன் உடம்பு நிலத்துல மோதிச்சு தொத்தது. கிரேவ் தோற்று போக போற மாதிரி இருந்தப்போ ருயின் புனித வாளை அவன்கிட்ட வீசி எறிஞ்சான். கிரேவ் முதல்ல கொஞ்சம் தடுமாறினான். சரியா கத்தியை திறக்க முடியல. ஆனா அடுத்த நொடி மேலே இருந்த ஆகாயமே கருமையாயிடுச்சு. அவன் கடைசி முயற்சியில கிரேவ் கத்தியை திறந்தான். அவன்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு தெரிய வந்தது. புது பலத்துல கிரேவ் நிமிர்ந்து நின்றான். போர் மறுபடியும் தொடங்கிடுச்சு. அவனும் அழிவின் தெய்வமும் தங்களோட ஆயுதங்களோட மோதிக்கிட்டாங்க. அழிவு போர் பயங்கரமா சீறியாடிச்சு. ரொம்ப கடுமையா. அழிவின் தெய்வம் அவளோட பலம் அளவுக்கு அதிகமா இருந்தது. ஆனா அவள் மூச்சு விட்டா அது சாதாரண சத்தம் இல்ல. அது காத்துல அலைபாயி அவளோட பலத்தை அதிகப்படுத்திடுச்சு. அந்த சமயத்துல கிரேவ் ஒரு வாய்ப்பு பிடிச்சான். அவள் வயித்துல நேராவே அடிச்சான். அப்போ எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. அழிவின் தெய்வம் அவளோட பலத்தை கிரேவுக்கு கொடுத்துட்டா. அவளோட சக்தி கிரேவ் உடம்புல நிரம்பிடுச்சு. அவன் உள்ளே என்னமோ சுடர் கொண்டாடிருச்சு. ஆனா அந்த சக்தி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கிரேவ் கீழே விழுந்துட்டான். இருள் நிறைஞ்ச ஒரு பள்ளத்துக்குள்ள. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ருயன் எழுந்தான். சரியா புரியாம ஒரு பெரிய வழியில. சாரே பாருங்க, பாலைவனத்துல எவ்வளவு வெறுமை. அப்போ ஆகாயம் புதைஞ்சு போச்சு. ஒருத்தர் இறகலாம் இருக்கு. வானத்திலேந்து விழுந்தாரு. அவரோட பல பொருள்கள் மழை மாதிரி பொழிஞ்சாச்சு. வானம் ஒரு அதிசய நிகழ்வுல கலங்கி போச்சு. அப்புறம் யூரி வந்தாங்க. அவங்க பின்னாடி 2 காயங்கள், இறகு காயங்கள். யூரி தேவதூதர்னு தெளிவா புரிஞ்சிச்சு. அழிவு தேவதை ருவானை தோற்கடிக்க முயற்சி பண்ணி தோத்த தேவதூதர். ருவான் அதிர்ச்சியில அழிவு தேவதை வானத்துக்கு போயிட்டாளா?
உலகத்துக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்க. யூரியோ கிரேவ் பக்கம் பார்த்தாங்க. கிரேவ் அங்க நின்னுட்டாரு. அவருக்கு புனித வாழ் கிடைச்சிருச்சு. அவர் இன்னும் பலமா இருக்காரு. யூரி தலையாட்டினாங்க. அழிவு தேவதை வானத்துக்கு போயிட்டாங்க, ஆனா நம்பிக்கை இன்னும் இருக்குன்னு சொன்னாங்க. கிரேவ் பக்கம் பார்த்தா அவருக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு சக்தி, அழிவு தேவதையோட ரத்தம் இப்போ கிரேவ்ல ஓடுது.